ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க ஒருவேளை நான் யாருக்கும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? இல்லை, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவன் பிரகாசிக்கிற தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் வாழ்வை பிரகாசமாய் மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு பிரகாசமா மாறுவீங்க. இயற்கையாகவே விஞ்ஞானிகள் சொல்கிற கருத்தின்படி சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை, ஆனால் சூரிய ஒளியிலிருந்து வருகிற அந்த ரிஃப்ளெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு குளிர்ச்சியை தருகிறது. முழு நிலா அன்று எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார். சிறு வயதில் இருந்த போது கரண்டே இல்லாத நாட்கள்ல அந்த முழு நிலா பௌர்ணமி அன்று வெளியில வச்சு மணல்ல சாப்பிட்ட அந்த சாப்பாடு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஹல்லேலூயா. உதிக்கிற அந்த ஒளி ஆசீர்வாதமாயிருக்கும். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கிட்டத்தட்ட 99 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து முழு உலகத்துக்கு ஒரு பெரிய சுவிசேஷகராய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த தகப்பன் பில்லி கிரஹாம் ஐயா அமெரிக்காவில் அநேக பெரிய அதிபர்களுக்கு அவர் ஆலோசகராக இருந்தார். அநேக அதிபர்கள் அவருடைய செய்தியை கேட்க வருவார்கள், ஆலோசனை கேட்க வருவார்கள். ஒரு முறை டெக்சாஸில் நடந்த ஒரு பெரிய திறந்தவெளி கூட்டத்தில் ஜான்சன் என்கிற அதிபர் வந்து அவருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளி பிரகாசிக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 60:3. உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். காலங்கள் வருகிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். மரக்கால வச்சு மூடி, மரக்கால்னா வேலை வேலை வேலை, கட்டால மூட, கட்டிலுக்கு வைக்கக்கூடாது, அப்படின்னா லக்ஸரி லைஃப். ஆமென். பாத்திரத்தாலும் மூட மாட்டான். மற்றவங்களை குற்றப்படுத்துகிறது அளவு. பாத்திரம் என்றால் வேலை, கட்டல் என்றால் லக்ஸரி லைஃப். இதனால மூடி போடாமல் ஆண்டவர் தந்த வெளிச்சம், வசனமாகிய வெளிச்சம், அப்படி பிரகாசமாகிய வெளிச்சம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் என்கிற கொலைகாரனை ஒரு வெளிச்சம் பிரகாசித்த போது பவுலாய் மாற்று எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்கே பட்டணங்களில் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். 14 நிருபங்கள் எழுதினார். தீமோத்தேயு போன்ற ஊழியர்களை உருவாக்கினார். ஆமென். நீங்க முடங்கி கிடக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள கிருபை இருக்கிறது. உங்களுக்குள்ள ஞானத்தை கத்த தந்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறப்போறீங்க. உங்க டிப்ரெஷன் மாறட்டும். ஹல்லேலூயா. தேடி வரப்போறாங்க உங்களை நம்பி. உங்க ஜெபத்துக்காக தேடி வரப்போறாங்க, உங்க அன்புக்காக தேடி வரப்போறாங்க, உங்க ஆலோசனைக்காக தேடி வரப்போறாங்க. என் வாழ்க்கையில செய்தார், உங்க வாழ்க்கையிலும் கட்டாயம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். மற்றவர்களுக்கு பிரகாசிக்க, இருளில் இருக்கிற அநேகருக்கு வியாதி, சாபம், இருளில் இருக்கிற அநேகருக்கு வெளிச்சமாய் பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவரை அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.